கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தை, அவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு விசுவாச வாழ்க்கையை குறித்து அழகாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஏன் அவருக்கு பயப்படணும்? ஏன் அவர் வார்த்தையை நம்பணும்? அவர் தானே எல்லாவற்றையுமே படைத்தவர். மனுஷனுக்காகத்தான் இந்த பூமியையே ஆண்டவர் என்ன செஞ்சார்? உண்டாக்கினார். மனுஷன் இந்த பூமியில் நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பெரிதான பூமியை உண்டாக்கி அவன் கையில் கொடுத்தார். அப்போ கொடுத்தவருக்கு நாம் பயந்து அவர் வார்த்தையை நம்பாமல் வேறு யாரை நாம் நம்புவது? ஆகவே அப்படி அவரை நம்பும் போது, அவருக்கு பயந்து நடக்கிற போது, இந்த பூமியிலே, அவர் படைத்த பூமியிலே வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் தீர்க்காயுசை, நீண்ட ஆயுளை நமக்கு தருகிறாராம். அது மட்டும் அல்லாமல் ஆண்டவரை நம்பி நடக்கக்கூடியதான நமக்கு மன நிறைவு கிடைக்கும். ஒரு திருப்திகரமான, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழலாம். அதே போல் அந்த நபருக்கு தீங்கு அவனை அணுகவே அணுகாது என்று இந்த வார்த்தை சொல்கிறது. ஆகவே ஆண்டவருடைய அவருடைய வார்த்தை மேலே ஒரு பயமும், ஒரு பக்தியும், ஒரு விசுவாசமும், அதை நம்பி வாழக்கூடியதான அந்த மனிதனுக்கு நன்மை மேலே நன்மை, நல்லது மேலே நல்லது நடக்கும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே நீங்கள் நன்மை வேண்டும், நீண்ட ஆயுளோடு இந்த பூமியில் வாழணும், இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்று வாழணும், திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு நாம் பயப்படுவோம் என்றால், இந்த உலகத்தில் பயம் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஒரு கொடூரமான ஆபத்தை கண்டு பயக்கிறோமே, அந்த மாதிரி பயம் அல்ல. ஒரு மரியாதை கலந்ததான ஒரு அன்பு தான், அதுதான் பயம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அப்படி வாழும்போது மெய்யாகவே நமக்கு இந்த பூமியில் நீண்ட ஆயுளையும் கர்த்தர் தருகிறார். திருப்தியுள்ள, சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் நிலைத்திருப்போம். தீமை அணுகவே அணுகாது. தைரியமாயிருங்க. அப்படின்னா நன்மை மேலே நன்மை வரும்னு அர்த்தம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தாவே, உமக்கு பயந்து நாங்கள் நடக்கிற போது இவ்விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறீர். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவருக்கு என் வாழ்வை தருகிறேன் என்று ஒரு அர்ப்பணத்தோடு வாழட்டும், தீர்க்காய்சாய் வாழட்டும், சந்தோஷ சமாதானம் பெற்று சுகவாழ்வு வாழட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.